இது அரண் டிஃபென்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் தற்போது உலக அரசியலில் முக்கியமாக பேசப்படும் ஈரான் இஸ்ரேல் மோதலை நாம் அமைதியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளப் போகிறோம். சமீப நாட்களில் நடந்த சம்பவங்கள் இந்த பிரச்சனையை மீண்டும் உலக கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளன. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இது திடீரென ஏற்பட்ட மோதலா அல்லது பல ஆண்டுகளாக உருவாகி கொண்டிருந்த பதற்றத்தின் விளைவா? இந்த வீடியோவில் நாம் எந்த ஒரு தரப்பையும் ஆதரிக்காமல் நடுநிலையாக காரணங்களையும் தற்போதைய சூழ்நிலையையும் பார்க்க போகிறோம். பின்னணி: ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான உறவு பல ஆண்டுகளாக பதற்றமாகவே இருந்து வருகிறது. இரு நாடுகளும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முக்கியமான தாக்கம் செலுத்துகின்றன. இஸ்ரேல் தனது பாதுகாப்பை முதன்மையாக கருதுகிறது. ஈரான் அதே பிராந்தியத்தில் தனது அரசியல் மற்றும் இராணுவ தாக்கத்தை அதிகரிக்க முயற்சி செய்கிறது. இந்த வேறுபட்ட நோக்கங்களே நேரடி மோதலுக்கு வழிவகுக்கும் அடிப்படை காரணங்களாக உள்ளன. தூண்டியது என்ன? சமீபத்தில் நடந்த ஒரு தாக்குதல் இந்த பதற்றத்தை அதிகரித்தது. ஒரு தரப்பு மேற்கொண்ட நடவடிக்கைக்கு மற்றொரு தரப்பு பதிலடி கொடுத்தது. இவ்வாறு தொடங்கிய பதிலடி நடவடிக்கைகள் மோதலை வேகமாக விரிவாக்கின. இதன் விளைவாக நேரடி தாக்குதல்கள் ஆரம்பமானது. இதுவே இன்றைய சூழ்நிலையை உருவாக்கிய முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலை: இப்போது சூழ்நிலை மிகவும் நுணுக்கமான கட்டத்தில் உள்ளது. நேரடி தாக்குதல்கள் ஏற்கனவே நடைபெற்றுள்ளன. அதே நேரத்தில் மறைமுக நடவடிக்கைகளும் பாதுகாப்பு தயார்பாடுகளும் அதிகரித்துள்ளன. சர்வதேச நாடுகள் இந்த சூழ்நிலையை கவனமாக கண்காணித்து வருகின்றன. ஏனெனில் இந்த மோதல் விரிவடைந்தால் முழு பிராந்தியத்தையும் பாதிக்கக்கூடும். இது எங்கே செல்கிறது? இப்போது இந்த மோதல் வார்த்தைகளில் மட்டுமே இல்லை, நேரடி தாக்குதல்கள் ஏற்கனவே நடந்துவிட்டன. இங்கிருந்து இது முழு அளவிலான பெரிய போராக மாறுமா அல்லது இங்கே கட்டுப்படுத்தப்படுமா என்பதே முக்கியமான கேள்வி. பெரிய நாடுகள் இந்த சூழ்நிலையை மேலும் பெரிதாகாமல் இருக்க முயற்சி செய்து வருகின்றன. ஆனால் ஒரு தவறான நடவடிக்கை இந்த சூழ்நிலையை வேகமாக மாற்றிவிடும் அபாயமும் உள்ளது. இந்த மோதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மட்டுமல்ல, இந்தியா போன்ற நாடுகளையும் பாதிக்கக்கூடும். ஏனெனில் ஆர்மோஸ் நீரிணை வழியாக உலகளாவிய எண்ணெய் மற்றும் வர்த்தக போக்குவரத்து நடைபெறுகிறது. அங்கு பதற்றம் அதிகரித்தால் எண்ணெய் விலை உயர்வு, வர்த்தக தாமதம் போன்ற விளைவுகள் இந்திய பொருளாதாரத்தையும் பாதிக்க வாய்ப்புள்ளது. முடிவு: மொத்தத்தில் பார்க்கும்போது ஈரான் இஸ்ரேல் மோதல் ஒரு திடீர் சம்பவம் அல்ல. இது பல ஆண்டுகளாக உருவாகி கொண்டிருந்த அரசியல் மற்றும் பாதுகாப்பு பதற்றத்தின் விளைவு. சமீபத்தில் நடந்த தாக்குதல்கள் அந்த பதற்றத்தை வெளிப்படையாக காட்டியுள்ளன. இப்போது முக்கியமானது இந்த சூழ்நிலை மேலும் பெரிதாகுமா அல்லது கட்டுப்பாட்டுக்குள் வருமா என்பதே. அவசர முடிவுகளுக்கு போகாமல் அமைதியாக காரணங்களை பார்த்தால் இந்த மோதலை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது அரண் டிஃபென்ஸ் தமிழ். நன்றி.